இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை இந்த கால ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை இந்த 2 நாட்களிலே இப்படியாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களோடு இடைப்படும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த துதி வேளையிலும் ஆண்டவரே ஆராதனையிலும் ஒரு நாம மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே, ஆமென். வாருங்கள் பெரியமானவர்களே, நம் துதி வேளைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவரே சப்பா சோஸ்திரம், ஆண்டவரே சோஸ்திரம் கர்த்தாவே. அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே எங்களை அழைத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, எத்தனை பேர் கூடி இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசனத்திற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவே நீர் இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பாடுகிறோம் அப்பா. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை
வல்லமை முடிக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி என்று உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. सर्व सृष्टिकुं यजमानरे எங்கள் பரலோக ராஜாவே
ஆண்டவரே. நன்றி நன்றி என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்திற்கும் நீர் உரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமை தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தாவே எங்கள் தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே நாங்கள் நம்பி இருக்கிற துர்கமமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் அடைக்கலமானவர். நீர் அற்புதமானவர் ஆண்டவரே. நீர் அதிசயம் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுதெல்லாம் உமக்கு நன்றிகள் ஏறெடுத்தாலும் உமக்கு துதி ஏறெடுத்தாலும் ஆண்டவரே, அது உமக்கு ஈடாகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய மாட்சிமை பெரியது ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். உத்தமமான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் ராஜன் ஆண்டவரே. நீர் எங்கள் மகிமையின் தேவன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. Israel,
இந்த காலை பொழுதிலும் திருப்பாதத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மோசையோடு முகமுகமாய் பேசின நீர் தேவன் நீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் மோசையோடு முகமுகமாய் பேசினீரே ஆண்டவரே. நீர் தேவனாய் இருந்த பொழுதும் எங்களை உம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட உம்முடைய சிலுவையின் பாடுகளை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரை பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் பலம் கொண்டு திடமானதாக இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சபையில யாரெல்லாம் வியாதிஸ்தராக இருக்கிறாவோ அவங்களை குணமாக்குங்க, பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சரீர சோதனை நிமித்தம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் நீர் பலப்படுத்தத்தக்கதாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரே, வேலை இழந்து எதிர்காலம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களை கூட உங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏற்ற வேலையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். குடும்பத்தை நடத்த ஆண்டவரே, குடும்பத்தில் வேண்டிய காரியங்களை செய்ய நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தொடர்ந்து கோவிட்-19க்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. வேக்சின் வந்த பொழுது ஆண்டவரே, நல்லபடியான ஒரு சுகத்தை இந்த தேசத்துக்கு நீர் கட்டளையிடும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. வேக்சின் மூலமாய் எல்லோரையும் குணமாக்க நீர் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிக்கு ஆண்டவரே மருந்து நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் மாத்திரமே குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் ஒருமனப்பட்டு சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகத்தில் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றத்தையும் மன்னிக்கும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் ரட்சிக்கும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்று மனிதர்களே, ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, நமக்கு நன்கு பரிச்சயமான பாடல் இது. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, மெய்யாகவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு பேசவும் எங்களோடு இடைப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெவலேஷன் சாப்டர் 2 verse 4. ரெவலேஷன் சாப்டர் 2 verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Yet I hold this against you. You have forsaken the love you had at first. பிரியமானவர்களே, இந்த ரெவலேஷன் பகுதியை வாசிக்கும் பொழுது 7 திருச்சபைகளை குறித்து வாசிக்கிறோம். இந்த 7 திருச்சபையும் ஆசியா மைனர்ல காணப்பட்ட 7 திருச்சபைகளை குறித்து ஆண்டவராக இயேசு இப்படியாக
யோவானிடம் பேசுவதை நாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, ஆசியா மைனர், இப்பொழுது ஆசியா மைனர் என்பது இந்த மாடர்ன் டர்க்கி, இப்ப இருக்கின்ற டர்க்கி தான் அந்த நாட்கள் இருக்கின்ற ஆசியா மைனர். என்னென்ன திருச்சபைகள் பிரியமானவர்களே? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, லவோடிக்கியா மற்றும் பிலதெல்பியா என்ற 7 திருச்சபைகள் குறித்து வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். இந்த 7 திருச்சபையினுடைய பலவீனத்தை, பாவங்கள், தவறுகளை ஆண்டவர் இப்படியாக உணர்த்துவதே வேதாகமத்தில் நாம் வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கூட இந்த எபேசு திருச்சபை மூலியமாக கர்த்தர் நம்மளோடு பேச போகிற காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். Verse 1, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் விளாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறாவது. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாக எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லுகின்ற வசனம் தான் இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த திருச்சபை பார்க்கும்போது 4 காரியங்களை உங்களோடு பிரித்து நான் காட்ட போகிறேன். என்னென்ன காரியங்கள் என்றால் பிரியமான, முதல் காரியமாக இந்த சபையினுடைய பலன், ஸ்ட்ரென்த், இந்த சபையினுடைய வீக்னஸ், பலவீனம், இந்த சபையினுடைய ஆண்டவர் கொடுக்கிற சொல்யூஷன் அல்லது கவுன்சில். 4வதாக, அந்த சொல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணவில்லை என்றால், ஆண்டவர் கொடுக்க ஆலோசனை பின்பற்றவில்லை என்றால், அடுத்த கட்டமாக வருகின்றது டேஞ்சர். இந்த 4 காரியங்களை இந்த நாளில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். பிரியமானவர்களே, வசனம் 2, 3 வாசிக்கும் பொழுது, உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பேசிக்கலி இந்த திருச்சபை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த திருச்சபையானது கிரியை நிறைந்த ஒரு திருச்சபையாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்படின்னா இவர்கள் நிறைய காரியங்கள் இந்த சபையில செய்திருக்கார்கள், நிறைய நடைமுறை காரியங்களை கிரியில நடப்பித்திருக்கார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக வாசிக்கிறவர்களாக இருக்கின்ற முதல் பகுதியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் சபை குறித்து சொல் நல்ல காரியமா உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பொறுமையை குறித்து ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. பிரியமானே, பிரயாசம், அதாவது பிரியமானே, இந்த திருச்சபையானது ஆண்டவருக்கு ஏதாச்சும் செய்யணும், அந்த வேகம், ஆண்டவருக்கு ஏதாச்சும் நம்ம சாதிக்கணுமே, அந்த பக்தி வைராக்கி இருந்தபடினால இந்த எபேசு திருச்சபையானது எனக்கு அன்பாகலே அதிகமாக பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நிறைய காரியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமையாக இந்த எபேசு திருச்சபையானது நிறைய காரியங்கள் பிரயாசப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், நிறைய பிரயாசப்பட்டோம். ஆண்டவருக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லிட்டு நிறைய பிரயாசங்கள் பட்டு நிறைய ஊழியங்கள் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. அதே தான் இந்த எபேசு திருச்சபையானது செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அவர்கள் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு செய்வதில் சலித்து போனவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை செய்வதை அநேக காரியங்கள் செய்வதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். பிரயாசம். 2வது பொறுமை. பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பொறுமை. அல்லேலூயா. நினைக்கிறேன் தமிழ் சொல்லுவாங்க, பொறுமை கடலிலும் பெருசு என்று சொல்லுவாங்க. ரைட் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பொறுமை ரொம்ப அவசியம். திருச்சபையில் இருக்கிற லீடர்ஷிப் இருக்கிறவங்க சரி, சபை மக்களுக்கு சரி, எல்லாருக்கும் சரி, பேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமை மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. காரணம், எபேசு திருச்சபையை பார்க்கும்போது அநேக காரியங்கள் அவளுக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள் வந்த போதிலும் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பொறுமையோடு அநேக காரியங்களை ஹேண்டில் பண்ணினார்கள் சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சோ பிரியமானவர்களே, பொறுமை ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம செய்திப்பட்டா டக்குன்னு பொங்கிடும்ல, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நாம எல்லா வேலையும் மிகுந்த பொறுமையோடு நாம்
இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது. சோ ஆண்டபடினால இந்த எபேசு திருச்சபையானது அவருடைய பிரயாசத்துல நிறைய காரியங்கள் செய்ய பிரயாசப்பட்ட ஏதாச்சும் செய்யணும், இப்படி செய்வோமே அப்படி செய்யும் சொல்லி கிரியைகளை அவங்களுடைய பிரயாசத்தை வெளிப்படுத்தினார்கள். இரண்டாவது, அவர்கள் அதிக பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தார்கள். மூன்றாவது காரியமாக பிரியமாகவே வாசிக்கின்றேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும். பிரியமாவளே, இங்க பார்க்கும் பொழுது எபேசு திருச்சபையில காணப்பட்ட ஒரு காரியம் என்ன? பொல்லாதவர்கள். அதான் வேதாகமம் சொல்லுகின்றது, நீ பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல். அப்பனா அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. பொல்லாதவர்களையும் உண்மையான அப்போஸ்தலர் யாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் யார் என்று சொல்லி they can differentiate. அதுதான் வேதாகமம் சொல்லுகின்றது. அவர்கள் பொல்லாதவர்களையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு திருச்சபை யாரு உண்மையானவங்க யார் பொய்யானவங்க என்று சொல்லி கண்டறிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எபேசு திருச்சபையில இவர்கள் செய்த காரியம் என்ன? யாரு உண்மையானவங்க யாரு பொல்லாதவங்க, யாரு உண்மையான அப்போஸ்தலர்கள் யாரு அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சொல்லி அதை யோசித்து அதை கண்டறிந்து பிரியமானவர்களே அவர்கள் அவங்களை வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வைத்து அநேக காரியங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நீ இதெல்லாம் தெரிஞ்சு கூட பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் என்று சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. இருந்த போதிலும் அவங்க வைக்க வேண்டிய இடத்தை கரெக்டா வைத்துட்டு நீ இவைகளை சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ இருந்தாலும் கூட அவங்க யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க என்று சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பொறுமையோடு சகித்து எல்லாவற்றையும் செய்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்துல நாம் வாசிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே ஆண்டருக்கு உண்மையாய் வாழும்போது ஆண்டுக்கு உண்மையாக நிற்கும் பல ரீதியில நமக்கு உபத்திரவங்கள் நேரிட வாய்ப்புகள் உண்டு. அல்லையா, கர்த்தருக்கு உண்மையாய் மனதில் நடக்கிறவர்கள் நிச்சயமாகவே பல விதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் வருவது இயல்பு. வேதாகவும் அதை சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனபடினால இவர்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, பொல்லாதவர்கள் வந்தார்கள், அப்போஸ்தலர் இல்லை என்று சொல்லி பொய் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பலத்தினால யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க என்று யூகித்து அவர்களை பிரித்து வைக்க வேண்டிய இடத்துல வைத்து பல காரியங்களை ஆண்டவருக்கு உண்மையா செய்தார்கள், பொறுமையோடு செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எபேசு திருச்சபையில காணப்பட்ட இந்த ஒரு நன்மையான காரியத்தை அவங்களுடைய ஸ்ட்ரென்த் குறித்து ஆண்டவர் இங்கே அழகாய் சொல்லுவதை நம் வேதாகமத்துல நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பார்களே, பாருங்க பிரியமாவே, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் பிரியமாவே அவங்க வேலையை கரெக்டா ஆண்டவருக்கு செய்தார்கள். அதுதான் ஆண்டு சொல்றாரு, உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ வைக்க வேண்டிய ஆட்கள் கரெக்டா அந்த இடத்துல வைத்து நீ எல்லாவற்றையும் சகித்து கொண்டதாய் என்பதை ஆண்டவர் அழகா சுட்டி காண்பிப்பதை நம் வேதாகமத்தில் இப்படியாக பார்க்கின்றோம். இது இந்த எபேசு திருச்சபையினுடைய ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரென்த். அடுத்த கட்டமாக இந்த சபையில காணப்பட்ட ஒரு பலவீனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, பலவீனம் என்ன? ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ இதெல்லாம் செஞ்சிருக்க, வெரி குட், கீப் இட் அப் தி குட் வொர்க் சொல்லிட்டு கடைசியா ஆண்டு 4ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நாட்கள்ல இந்த எபேசு திருச்சபை ஆனது இந்த கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ஆதி அன்பை பெற்றுக்கொண்டு எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்கு செய்தார்கள், பிரயாசப்பட்ட. அதாவது
வசனமே சொல்லுது, இரண்டாவது வசனத்துல முதல் பகுதியாக சொல்லு, அவர்கள் பிரயாசத்தை குறித்து வேதாகமம் பேசுகின்றது. அப்படின்னா ஆண்டவரை அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு வைராக்கியமாக எழும்பி நிறைய பிரயாசப்பட்டு நிறைய காரியங்களை நடப்பித்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஆனா இப்ப ஆண்டு சொல்றாரு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன அர்த்தம் பிரியமானே? காலப்போக்கில் அவர்கள் கடவுள் மீது வைத்திருந்த அந்த உண்மையான அன்பு அப்படியே ஃபேடட் ஆக ஆரம்பித்தது. அப்படின்னா ஃபேடட்னா அப்படியே மங்கின ஒரு நிலைமையில காணப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாட்கள் நாமளும் ஆண்டவருக்காக உண்மையா எழும்பணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஆண்டவருக்கு இதை செய்யணும், ஏதாச்சும் செய்யணும், அப்படி செய்யணும், ஜெபிப்போம், நிறைய காரியங்களை பிரயாசப்பட்டது உண்டு. ஆனா பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய லைஃப் ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையா கடவுளுக்கு உண்மையா நிக்கிறோமா? அல்லேலூயா. உண்மையா ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பாங்களே, இன்றைக்கு எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த எபேசு திருச்சபையை பார்த்து நிறைய நன்மையை ஆண்டு அழகா சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, இருந்த போதிலும் உன்கிட்ட என்கிட்ட உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டு சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு தேவ ஜனமே, இன்றைக்கு கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படியாக இருக்கின்றது? அதனால தான் ஆரம்பத்தில் இந்த பாடலை பாடின, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையா நம்ம லவ் பண்றோமா? உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? உண்மையா ஆண்டவருக்கு நம்ம நிக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நம் உண்மையா நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் பேசுகின்றது. இங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விட்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை சோதிச்சு பாருங்க. இப்ப இந்த நிமிடத்துல யோசிச்சு பாருங்க, நான் அந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்திற்கும் கிறிஸ்துவோடு கொண்டிருந்த அன்பு எப்படியாக இருக்கின்றது? பிரியமானே, வளர்ந்திருக்குமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு நல்லா இருக்கீங்க. ஒருவேளை அந்த நாட்கள் அதே வேகம், அதே பிரயாசம் இன்றைக்கு அப்படியே கீழே இறங்கிருச்சுன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற, மகனே மகளே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி. பிரியமானே, நம்ம ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டவுடனே அவர் மீது கொண்டிருந்த அன்பு அளவுக்கு அதிகமான, அளவுக்கு அடங்காத அன்பு. ஆமென். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிப்போம், நேரம் கிடைக்கிறதோ கிடைக்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், பைபிளை வாசிப்போம், பல காரியங்கள் செய்வோம். ஆனா காலப்போக்கில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுளை கீழே இறக்கிட்டு நம்முடைய கமிட்மெண்ட்ஸை அப்படி மேலே தூக்கிட்டோம். ஆனபடினால பிரியமானே, கடவுள் மீது வைத்திருக்க அன்பு குன்றி போச்சு. எனக்குமே இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. புட் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். அல்லேலூயா. ஆண்டவரை எல்லா ரீதியிலும் கடவுளை முன்னுக்கு வைங்க, ரெண்டாவது மற்ற காரியங்களை வைங்க. பிரியமானவர்களே, அதுதான் கடவுளை நேசிக்கிற விதம். ஆண்டவரே அதிகமாக நேசிக்கிறேன், அல்லேலூயா, உண்மையா நேசிக்கிறோம். அந்த நேசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, இப்ப பாருங்க நான் எந்த நிலைமையில இருக்கேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், சமீப நாட்களாக நான் அதிகமாக பாடுகிற ஒரு பாடல் உங்களுக்காக நான் பாடுகின்றேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்காக பாடுகின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை,
என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனே உம் பாதத்திலே. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் மறக்காம அவர் உண்மையாய் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானே, முதல் காரியம் திருச்சபைய பலத்தை பார்த்தோம். அந்த சபையில அவ்வளவு பலமா இருந்தாலும் கூட காலப்போக்கில் அவர் கடவுள் மீது வைத்த அன்பு சரிந்து போனபடினால ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். சோ ஆனபடினால மூணாவது காரியமாக ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, ஒரு கவுன்சில், அதாவது சொல்யூஷனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. verse 5, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. அல்லேலூயா. verse 5 உங்களுக்காக வாசிக்கின்றேன். Consider how far you have fallen. Repent and do the things you did at first. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது 5வது வசனத்துல, ஆகையால் நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து வேதாகமம் பேசுகின்றது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட், நினைத்து, ரிமெம்பர். 2வது காரியம் மனம் திரும்பி, ரிப்பென்ட். 3வது காரியம் ஆதியில் செய்த கிரியை, அதாவது ரிப்பீட். சோ பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மனம் திரும்பி வரும் பொழுது, அல்லேலூயா, அல்லது ஒரு கவுன்சில், ஒரு ஆலோசனை என்ன, நீங்க எந்த நிலைமையில விழுந்தா என்பதை நினைத்து பார் என்று சொல்லி ஆண்டவர் எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆஃப் கோர்ஸ், எஸ், நீ நிறைய காரியம் எனக்காக செய்திருக்கிறாய், ஆனா காலப்போக்கில உன் பேரில் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய குறைவைகளை ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். எடுத்துரைத்த பிற்பாடு ஆண்டவர் சொல்யூஷன் கொடுக்கிறாரு, நீ எந்த நிலைமையில விழுந்தாய் என்பதை நினைத்து பார், ரிமெம்பர். அல்லேலூயா. இந்த 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை கடவுளுடைய அன்பை விட்டு நீ பிரிந்திருப்பாய் என்றால், ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் தூரம் போயிருப்போம் என்றால், அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க விழுந்த என்பதை சிந்தித்து பார், யோசித்து பார், எங்க உன் லைஃப்ல பெரிய சரிவு வந்தது என்பதை யோசித்து பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நினைத்து பார்த்து 2வதாக ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்றாரு, ரிப்பென்ட். எனக்கு பிரியமானவர்களே, நினைச்சு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து கூடாது, மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஒருவேளை நம்ம பாவத்தை விழுந்திருப்போமா, இல்ல ஆண்டவருக்கு விரோதமா காரியம் செய்திருப்போமா, இல்ல ஆண்டு விட்டு வழி விலகி போயிருப்போமா, ஆண்டவர் சொல்றது, கம் பேக், மனம் திரும்பி வா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் செய்கின்ற காரியம் தெரியுங்களா, நான் விழுந்துட்டேன், நான் சோர்ந்து போயிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அதிலே கிடப்பாங்க. பிரியமானவர்களே, உங்களை போயிட்டு ஒரு நடுக்கடல போட்டா முடிஞ்சளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படியாச்சும் கரையை வந்து சேரணும்பா, அப்படிதான் யோசிப்போம். ஆமாவே, ஏதாச்சும் கட்டைய பிடிச்சோ இல்ல நீச்சல் அடிச்சோ ஏதாச்சும் பண்ணி என்ன பண்ணுவோம், கரையை வந்து சேர்றதுக்கு முயற்சி எடுப்போம். இன்னைக்கு ஆவிக்குற வாழ்க்கையில அப்படிதான். நீங்க விழுந்துட்டீங்களா, நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, you have to come back. நாம முயற்சி எடுக்க வேண்டும். நான் இதிலேயே தான் இருப்பேன், பரவாயில்ல, என் லைஃப் அப்படியா போச்சு, பரவாயில்ல, நான் இப்படிதான் இருக்க போறேன். இல்லையா, அப்படி இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க விழுந்திருந்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போயிருந்த பரவாயில்ல பிரியமானவர்களே, ஆனா எந்த இடத்துல விழுந்து யோசிச்சு பார்த்து மனம் திரும்புங்க. ஆண்டவரே மன்னிங்க, நான் அந்த தவறு பண்ணிட்டேன், இந்த இடத்துல விழுந்துட்டு மன்னிங்க ஆண்டவரே சொல்லி கம் பேக், நீங்க திரும்பி வாங்க பிரியமானவர்களே. நீங்க அந்த பாவத்திலே மூழ்கி நீச்சல் அடிக்க கூடாது, அந்த பாவத்தை விட்டு கரை ஏற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சரி, நானும் சரி பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வரும்பொழுது அடுத்த கட்டமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதியிலே செய்த கிரியை நீ செய்வாயாக. ஹல்லேலூயா. முதல் காரியமாக நினைத்து பார்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். 3வது காரியமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது,
நீ நினைத்து மனம் திரும்பி வரும் பொழுது ஆதியில செய்த கிரியையை நீ மறுபடியும் செய்வாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆரம்பத்துல எப்படி நீ நேசித்து எனக்காக பக்தி வைராக்கியமாக எழும்பி எவ்வளவு காரியங்களை நீ செய்தாயோ அதே காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக எழும்பின அந்த உற்சாகம், அந்த அன்பு, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. மனம் நினைத்து எங்க விழுந்தீங்க யோசிச்சு பாருங்க, மனம் திரும்புங்க, ஆரம்பத்தில் செய்த கிரியை செய்ய முயற்சி எடுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எனக்கு அன்பாங்களே, ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு காரியத்தை நாம் செய்யாம போவோம் என்றால் என்ன நடக்கும் பிரியமானவர்களே? அல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த காரியத்தை செய்யாம போனா என்ன நடக்கும் என்பது வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, வேதாகமம் சொல்லுகின்றது, அதே 5ஆம் வசனம், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய லைஃப்க்கு எது ரொம்ப அவசியம்? உயிர். அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனுஷனை மதிப்பாங்க, அந்த மனுஷனுக்கு வேல்யூ இருக்கு. ஒருவேளை அந்த மனுஷனோட உயிர் போயிருச்சுன்னா அவன் ஒரு டெட் பாடி. அதே போலத்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்குன்னா, அல்லேலூயா, நம் மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் பாதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, நாம மனம் திரும்பாத பட்சத்தில் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் பிரியமானவர்களே அந்த லைஃபை எடுப்பார் என்றால் நாம் ஒரு ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாய் போகக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். சோ இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு திருச்சபையில ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு லைஃப் முக்கியமோ அதே போல் திருச்சபையில ஒரு ஆன்மீகம், ஒரு லைஃப் அவசியம். அது இல்லைன்னா திருச்சபை செத்த திருச்சபையாக காணப்படும். எனக்கு எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நல்லா இருந்த ஆனா உன் பேர குறை இருக்கு, மனம் திரும்பினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மனம் திரும்பலன்னா விளக்கு தண்டை நீக்கும் பொழுது அந்த திருச்சபை விழ நேரிடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நினைத்து மனம் திரும்பி கடவுளுக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். So this means the church should love Christ. திருச்சபையானது கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கக்கூடிய திருச்சபையாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians chapter 16 verse 22. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் வேதாகம் சொல்லுகின்றது அவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு பிரியமாவளே, கர்த்தர் யார் என்று அறிந்து புரிந்து அவருடைய அன்பை விட்டு விலகி போகும் பொழுது வேதாகமம் சொல்லுகின்றது நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அதான் இந்த வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். நமக்காக சிலுவையில் நமக்காக மறைத்து அவருடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். அந்த தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். ஐயா, தகுதியே இல்லாத நம்மை தகுதி படுத்தினது கர்த்தருடைய கிருபை அல்லவா? ஆமென். நமக்கு தகுதியே இல்லை, ஆனா ஆண்டவராகிய தேவன் நம்மை தேடி வந்தார். கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்காக மறைத்து தம் சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தின தெய்வத்தை நம்மளால நேசிக்காம இருக்க கூடாது. பிரியம், நம்ம நிச்சயமாகவே அவரை நேசிக்க. We must love Christ Jesus. உண்மையாக அவர் நேசிக்கிறவராக இருக்க. ஒருவேளை நாம் நேசிக்காம போவோம் என்றால் வேதாகமம் சொல்லுகின்றது நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அடுத்த கட்டமாக வசனம் சொல்லுது கர்த்தர் வருகிறார். அவருடைய அர்த்தம் என்னங்களா? மரணதா, ஆண்டவர் வருகிறார்.
ஆண்டு வரும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா நேசித்து உண்மையா நின்னாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இருப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்காம ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்கள் யாவருமே நியாயத்திற்கப்படுவார்கள் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக தெளிவாய் நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவருடைய பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மளோடு என்ன பேச ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நீங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அல்லேலூயா, the first love you had with the Christ, ஆண்டவரோடு நீ கொண்டிருந்த அன்பு இப்போது எப்படி இருக்கின்றது? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. எனக்கு அன்பானவர்களே, இந்த சற்றமும் சொன்னது போல கிறிஸ்து மீது அன்பு குறையவே கூடாது. அது ஏறிக்கிட்டே இருக்கணும். மத்தெல்லாம் குறையட்டும், ஆனா கிறிஸ்து மீது கொண்டிருக்கிற அன்பு ஒருபோதுமே குறையக்கூடாது. ஒரு நாட்கள்ல நீங்க எல்லாம் நல்லா ஊழி செஞ்சிருக்கலாம், பக்தி வைராக்கியமா பிரயாசப்பட்டு பல காரியங்கள் ஆண்டு நாமத்திற்கு மகிமையாக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. இந்த இப்ப இருக்கிற காலகட்ட சோர்ந்து போயிருக்கீங்களா? பிரியமானவர்களே, மனம் உடைந்து போயிருக்கீங்களா? இல்ல நான் அப்ப செஞ்சேன் இப்ப என்னால முடியல அப்படி சொல்றீங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எங்க விழுந்தீங்களோ அந்த இடத்துல நினைத்து பார்த்து ஆண்டு சமூகத்துல மனம் திரும்பி நீங்க ஆரம்பத்தில் செய்த கிரியை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, இன்னொரு ஸ்டெப்பை கர்த்தர் உங்களுக்காக எடுத்து வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு வருவார், கர்த்தர் உங்களோடு நடப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் மூலமாக, இந்த பகுதி மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்ன? நீங்க கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த ஆதி அன்பு இப்பொழுது இப்படியாக இருக்கின்றது. ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உண்மை அவங்களோடு பேசிக் கொண்டிருக்க. அன்பான வாலிபனே, தங்கச்சி, தம்பி, உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது கடவுளுக்காக நீ எழும்பின வைராக்கியம் இப்ப இன்னும் அக்னியை போல எரிஞ்சு கொண்டிருக்கா, இல்ல மங்கி போச்சா? அன்பான இளம் முதியோர்களே, பெற்றோர்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வயது ஆகட்டும், இல்லைன்னு சொல்ல, வயது ஒரு பகுதி அது ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த பிரயாசம், அந்த பக்தி விருத்தி, அந்த அன்பு இதுவரைக்கும் அதே அளவுக்கு இருக்கா? இன்னும் பருகி இருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த நிலைமையில விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, யாருக்குங்க போராட்டம் இல்லை? பாருங்க, எபேசு திருச்சபை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் பொல்லாதவர்கள் இருந்தார்கள். பொய் சொல்லிக்கிட்டு நான் தான் அப்போஸ்தலர் கதை விட்டுட்டு வந்தவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் சகித்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா, யாராச்சும் ஒன்று பேசிட்டா, நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல ஊழியத்துட்டு போயிடுவேன், அதை பண்ணுவா அதை பண்ண சொல்லி போய் கொண்டு இருக்கிறோம். இல்லைங்க, நீங்க உண்மையா கடவுளை நேசிப்பீர்கள் என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எந்த நிலைமையில விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி தொடர்ந்து அதை செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையா செய்யுங்க. செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா? Thank you Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாங்கள் விட்டிருப்போம் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருக்கு ஆண்டவரே. இன்றைக்கு அதெல்லாம் நினைத்து நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடியுமாக அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்மையின் கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ காரியங்கள் செய்தோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னி நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பி ஆண்டவரே ஆதியில் செய்த காரியத்தை தொடர்ந்து பக்தி வைராக்கியத்தோடு உற்சாகத்தோடு உங்க அன்பை தரித்தவர்களாய் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் ஆண்டவரே உம்மை விட்டு ஒருபோதுமே நாங்கள் வழி விலகி போகக்கூடாது கர்த்தாவே. உம்மை தொடர்ந்து நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் என்ன சொல்ல வருகிறாரு? அல்லேலூயா. நம்முடைய நேசிப்பு உண்மையா இருக்கட்டும். அது எபேசு திருச்சபையில் போல அது ஃபேடடா ஆகக்கூடாது, அது மழுங்கி போகக்கூடாது. ஆரம்பத்தில் நேசித்த அன்பு இப்பயும் அப்படியாக தான் இருக்கணும். வாருங்கள் தேவச்சனமே, இறுதி பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் இந்த பாடலை நாம் பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இறுதி ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை எங்களோடு பேசினீர். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் மறுமொழி கொடுத்தவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு உமக்காக வாழ ஜீவிக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் ஆதியில் இருந்த அன்பை தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே,
இந்த ஆறுதல் பங்கு பெற்ற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. சகல துதியும், சகல கனமும், சகல மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்னுண்ணிய ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் இப்போதும் சதா காலங்களில் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.